வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ அன்அஃபிஷியல் வோட்டிங் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டை கடந்து விட்டார் வினோத் அவர்கள். ஸோ அவருக்கு அப்புறம் வந்து பார்வதி இருக்காங்க. பார்வதி எப்ப கடப்பாங்கன்னு தெரியல. பட் அதுக்குள்ள திவ்யா வந்துருவாங்க போலருக்கு. ஏன்னா திவ்யாவோட வோட்டிங் ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து கன்டென்ட் நல்லா பண்ணாங்க. திவ்யாவுக்கு வந்து பாராட்டுகள் குவிந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சுங்க. ஸோ அதன் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்துருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. நம்ம அப்படியே அன்அஃபிஷியல் வோட்டிங் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதில் நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கடைசி இடத்துலேருந்து வரலாம். கடைசி இடத்துலேருந்துனா, நம்ம தமிழ் கிளிட்ஸோட 11வது இடம் வோட்டிங்ல அன்அஃபிஷியல் வோட்டிங்ல 4,61,696 ஓட்டு விழுந்திருக்கு. இப்போ ஒரு 1 மணி வரைக்கும் வாக்குகள்ல. எஃப்ஜே வந்து 23,371 ஓட்டு வாங்கி இப்ப கடைசி இடத்துல இருக்காரு. ஸோ அவர் தான் வீக்கஸ்ட் கண்டஸ்டன்ட்டா இருக்காரு. ஒருவேள அவரு இந்த வாரம் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாரி தான். எஃப்ஜேவ பொறுத்தவரைக்கும் என்னங்க சும்மா ஒரே மாதிரியான அந்த பீட் பாக்ஸிங்கா அது ஒண்ணும் பெருசா எடுபடல. அதேமாரி லவ் கன்டென்ட்டும் பெருசா எடுபடல. வியானா கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க. ஆதிரை வந்தாங்க. ஆதிரையும் அவங்க அவர் மேல கோவமா இருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ அத தாண்டி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இவரு எஃப்ஜேக்கு வந்து பெருசா கன்டென்ட் இல்லங்கிறதுனால, அவர் இந்த வாரம் அனுப்பப்படலாம். அநேகமா டபுள் எவிக்ஷனா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ எஃப்ஜே வெளியே அனுப்பப்படலாம். அதுக்கடுத்து 10வது இடத்துல இருக்கிறவர் வந்து 23,869 ஓட்டுல இருக்காரு. 5.17%. அமீத் அவர்களும் பெருசா நம்ம எதிர்பார்த்த அளவு கன்டென்ட் குடுக்கலங்க. அந்த கர்ணன் வேஷம் போட்டு பார்த்தசாரதிங்கிற பேர்ல பண்றாரு. அந்த இது இது வச்சுட்டு அது பேர் என்ன? அம்பு வச்சுக்கிட்டு. அந்த அம்பு தான் நம்ம ஜமீன்தார் தர்பூஸ் ராஜாவோட அடையாளம். ஏன்னா, அவரு அத விட்டா வேற கன்டென்ட்டே தெரியல. அது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா பண்றாருன்னு அவரு அனுப்பிச்சே விட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. தர்பூஸ் ராஜா வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. அமித் அது ஈயடிச்சாங் காப்பி அடிக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு பெருசா அங்க சப்போர்ட் இல்ல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ அமித் வந்து வெளில போனா எப்படி இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க. அதேபோல 9வது இடத்துல கனி இருக்காங்க. கனிக்கும் வந்து பெருசா சப்போர்ட் இல்லங்க. நேத்து கூட இவங்க கிட்ட பயங்கரமா சண்டை போட்டாங்க. நம்ம பார்வதி கிட்ட சண்டை போட்டாங்க. "நீ எல்லாம் வந்து ஒரு பெண்ணா? ஒரு பெண்ணா இருந்துட்டு அவன் கமருதீனுக்கு ஆதரவா பேசுறியே உனக்கு நியாயம் இருக்கா?" அதுவும் நம்ம கேப்டன் சாரி. நம்ம கேப்டன் வந்து இவ்வளவு தூரம் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அத தாண்டி இன்னும் சில விஷயங்கள யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கனிக்கிட்ட வேற ஒண்ணும் இல்லங்கிற மாரி தான் இருக்கு. ஆனா கோபால், கோபால்னு பிக் பாஸே கோபால், கோபால்னு கூப்பிட்டு வசியப்படுத்துறாங்க. அநேகமா அவங்க இந்த வாரம் வெளியேறலாம். ஒரு பெண், ஒரு ஆண் அப்படின்னா, கனி அல்லது சுபிக்ஷா. அதேபோல அமித் ஆர் எஃப்ஜே அப்படிங்கிற மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். டபுள் எலக்ஷன் இருக்கிறது 99% வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கனி அவர்களும் பெருசா கன்டென்ட் குடுக்கல. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு வெளிய போற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா 2, 3 வாரமா கனி பேர் அடிபட்டு இருக்கு. அதனால இந்த வாரம் கண்டிப்பா அனுப்பிச்சுருவாங்கங்கிற மாரி தான் இருக்குங்க. அதேபோல நம்ம சுபிக்ஷா. சுபிக்ஷா வந்து 24,679 ஓட்டு 5.35% 8வது இடத்துல இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆபத்தான இடம் தான். ஏன்னா அந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் வெளில போவாங்க. 8, 9, 10, 11. இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் வெளியில போவாங்கங்கிற மாரி தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்தீங்களா? சுபிக்ஷா வந்து நல்ல கன்டென்ட் குடுக்குறாங்க. பட் இந்த வாரம் வெளியேத்த மாட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அதனால கனி அவர்களுக்கு ஆபத்தா இருக்கலாம். இல்ல அமீதும் எப்பவும் வெளியேறலாம். ஏன்னா அப்படி கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு 5 வாரம் தானே இருக்கு. எப்படி வேணா போலாங்கிற மாரி ஒரு சீன் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலி வீக் வரைக்கும் ஒரு சிங்கிள் எவிக்ஷனா பண்ண போறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு 3 வாரம் தான் இருக்கு. 12வது வாரம் ஃபேமிலி வீக் பண்ணிட்டு அது 13வது வாரம் டிக்கெட் பண்ணிக்கலான்ற மாரி இவங்க யோசிக்கிற மாரி தோணுது. அப்படி பண்ணா 9, 10, 11 தான். அடுத்து இன்னும் 3 பேர மட்டும் எவிக்ட் பண்ணிட்டு 16 பேர்ல 12 பேரோ 13 12 பேர் இருப்பாங்க. அந்த 12 ஃபேமிலியும் கொண்டுறலாங்கிற மாரி யோசிக்கிற மாரி தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. நம்ம பார்ப்போம். அதேபோல பிரஜன் வந்து 26,960 ஓட்டுல 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடம் வந்து ஒரு நல்ல ராசியான நம்பர் போட்டிருக்கு. அத தாண்டி வரமாட்டார். ஸோ பிரஜன் வந்து 5.84%ல 7ஆம் இடம். ஆனா ஒரு ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு இந்த மேஜர் சந்திரகாந்த் ஏதோ ஒரு இதுக்கு பண்றாரு. அது நல்லா தான் பண்ற மாரி தோணுது. பட் ஆனா இந்த வாரம் போக மாட்டாரு. ஆனா அடுத்தடுத்த வாரங்கள்ல போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா டாப் 5 வர்றதுக்கான எந்த விதமான இதுவும் தோணல. அறிகுறியும் தோணல. ஸோ சாண்ட்ரா அவர்கள் 6ஆம் இடத்துல இருக்காங்க. அதுவும் 5.96% 27,524 ஓட்டு. பிரஜருக்கு அவங்களுக்கு வாக்குகள் பெரிய அளவுல இல்லங்க. ஆனா 2 பேரோட வாக்கையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 12% வருது. 11.5% வருது. 11.5%ன்னா அவங்க 3வது இடத்துக்கு போயிருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாரி இருக்கு. ஆனா சாண்ட்ரா அவர்களோ அல்லது பிரஜனையோ இந்த வாரம் கூட வெளியேத்தலாம். வெளியேத்திட்டா அவங்க யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஃபேமிலி வீக்ல கூட திரும்ப வந்து அவங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. உங்க சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.
பட் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணாங்க. இங்கிலீஷ்ல பேசி ஏதோ பண்ணாங்க. பட் பெருசா அவங்களும் பெரிய இதுல இந்த சுபிக்ஷாவோட ஒரு இஷ்யூ நடந்தது. சுபிக்ஷா இஷ்யூல பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு கண்டஸ்டன்டா இருந்தாங்க. ஆனா அது சுபிக்ஷாவுக்கு தான் பிளஸ்ஸா இருந்தது தவிர அவங்களுக்கு பெருசா இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. அதேபோல 5ஆம் இடம் கம்ருதீன். கம்ருதீன் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு சில வாரங்களுக்கு முன்னாடி ஓட்டிங்ல முதலிடத்துல இருக்காரு அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசப்பட்ட கம்ருதீன் வந்து இன்னைக்கு அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. காரணம் இந்த லவ் ட்ராக் அப்படிங்கிறது வந்து அவர கீழ தள்ளிடுச்சு அப்படிங்கிறது. ஏன்னா ஒழுங்கா கேம் ஆடுனா கண்டிப்பா அவர் முதலிடத்துக்கே வந்திருக்கலாங்கிற மாரியான ஒரு கண்டஸ்டன்ட். பட் ஆனா 10% கீழ இறங்கிட்டாரு. 8.49% இருக்காரு. 39,218 ஓட்டு. அவர் சேஃப் ஜோன்ல தான் இருக்காரு. பட் ஆனாலும் 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு செட் ஆகாத இடம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் இப்ப கூட இன்னைக்கு சாயந்தரம் அந்த ரம்யாவோட பயங்கர ஃபைட் லைவ்ல. அடிச்சுக்கிட்டாங்க. பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து "ஏய் வா வாடி போடி" எல்லாம் பேசிக்கிட்டாங்க 2 பேரும். வாடா போடான்ற அளவுக்கு அந்த அம்மா, இவரு வாடி போடிங்கிற அளவுக்கு பேசிட்டாரு. அந்த இடத்துல வந்து பார்வதிக்கும் அவங்களுக்கும் நடந்த சம்பாஷணை தான். அதுலயே இவரு உள்ள போனாரு அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்ல. ஸோ அந்த மாரி தேவையில்லாத இடத்துல மூக்க நுழைச்சு பேர் கெடுத்துக்கிறாரு. அதேபோல காதல் கன்டென்ட் குடுக்குறேங்கிற பேர்ல பார்வதியோட அவர் பண்ற அட்டூழியம் வந்து பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிந்ததுங்க. ஸோ இதுதான் ஒரு வீக்கான காரணம். விக்கல்ஸ் விக்ரம் 8.92% 41,181 ஓட்டு வாங்கி 4ஆம் இடத்துல இருக்காரு. விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட நம்ம நெறைய எதிர்பார்க்கிறோம். இப்ப எம்.ஆர். ராதா கேரக்டர் துரைங்கிற பேர்ல பண்றாரு. நல்ல கட்ட குரல்ல, "ஏய் காந்தா எப்படி இருக்க?" அப்படிங்கிற மாரி அந்த ஒரு வாய்ஸ கிரியேட் பண்றாரு. ஆனா, அதுலேருந்து நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, பண்றாரு நான் இல்லன்னு சொல்லல. பட் இன்னும் நெறைய ஹார்ஷா பண்ணியிருக்கலாம். நெறைய ஜோக் அடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாரி எம்.ஆர். ராதாவோட அந்த இது இன்விடேஷன் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனாலும் அவருக்கு இந்த வாரம் பெருசா ஸ்கோர் பண்ணல. போன வாரம் அந்த ஸ்கூல் டாஸ்க்லயும் அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. ஏன்னா வியானா பண்ண அளவுக்கு அவர் பண்ணலன்னு விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் தான் அது அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ 3ஆம் இடத்தில் அன்அஃபிஷியல்ல 2ஆம் இடத்துல அஃபிஷியல்ல இருக்காங்க திவ்யா. 3ஆம் இடத்துல அன்அஃபிஷியல் இருக்காங்க. 10.76% 49,671 ஓட்டு. ஆனா பாரு வந்து 66,480 ஓட்டுல இருக்காங்க. ஆனா திவ்யாக்கு அவங்களும் ஒரு 16,000 ஓட்டு வித்தியாசம். ஆனா பாத்தீங்கன்னா, அடுத்த 2 நாள்ல வந்துருவாங்க போல இருக்கு மேல. அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா பார்வதிக்கு பெருசா சப்போர்ட் இல்லங்கிற மாரி இருக்கு. ஸோ 49,671 ஓட்டு 3ஆம் இடம் திவ்யா. திவ்யா வந்து இந்த வாரம் பார்வதியும் கமருதீன் வச்சு செஞ்சாங்க சாயந்தரம் லைவ்ல. நீங்கலாம் எதுக்குடா வந்திருக்கிறீங்க? ஒரு பொண்ண வந்து அதுவும் கேப்டன் பேசுறாங்கன்னா, உங்களுக்கு டைம் குடுக்காம பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து அவங்க தைரியமா எடுத்து வைக்கணும் தன்னுடைய பாயிண்ட் அப்படிங்கிற காரணம் தான். ஸோ திவ்யாவோட பாயிண்ட் தான் செமையா இருந்தது. எனக்கு பெரும்பாலும் எல்லோராலும் பாராட்டப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ திவ்யா வந்து ஹெவியா இனிமே ரோஸ்ட் பண்ணுவாங்க. இறங்கி அடிப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். அதேபோல பார்வதி 14.4% 66,480 ஓட்டுல 2ஆம் இடத்துல இருக்காங்க. பட் பார்வதி வந்து 2ஆம் இடம் தக்க வைப்பாங்களா? இல்ல கீழ வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா கமருதீனோட அவங்க பண்ற கன்டென்ட் வந்து மக்களுக்கு பெரும்பாலும் பிடிக்கலங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து ஒரு சோகமான ஒரு இடத்துக்கு போயிடுவாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. ஸோ இதை பற்றி உங்களுடைய மேலான கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. நம்ம இன்னும் நெறைய விஷயங்கள பேசுவோம். பார்வதி வந்து கீழ இறங்க போறாங்களா? இல்ல 2ஆம் இடத்த தக்க வச்சுக்க போறாங்களாங்கிறது தான் இங்க முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. வினோத் வந்து முதலிடத்துல இருக்காரு. 24.84% 86% கிட்டத்தட்ட 25%ல இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். இவருக்கு அது ஏறுமே தவிர குறையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. 1,14,783 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ள அவர் ஏதாவது பண்றாரான்னு கேட்டா ஒண்ணும் பண்ணல. அங்கங்க கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி, பாருக்கு சப்போர்ட் பண்ணி அடி வாங்கிக்கிறாரு. ஆனா அத தாண்டி அவர் நெறைய யோசிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவருக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறது தான் உண்மை. பார்க்கலாம் என்ன செய்கிறார் என்று. ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே.